ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டிங் வந்து ஒரு ஸ்டாக்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் வால்யூம் அனாலிசிஸ் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த குவார்ட்டர்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம அந்த நியூஸை போய் ஃபாலோ பண்ணாமல் சிம்பிளாக ஸ்டாக் ப்ரைஸில் கேண்டில் சார்ட்டில் அந்த இன்ஸ்டிடியூஷனோட பார்ட்டிசிபேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISMஇன் சான்றிதழ் ஆகியவை பங்குச்சந்தை ஆய்வு பகுப்பாய்வாளரின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லை. டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ், அந்த மாதிரி ஃபேஸ்புக், இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லை. நம்மளோட ஃபாலோ பண்ணணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப், இதில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அண்டு நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமி புரோக்கர் சாஃப்ட்வேரில் இருக்கோம். இது நீங்கள் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்லையுமே நீங்கள் செக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து என்னோட பர்சனல் யூஸுக்காக அமி புரோக்கரில் வந்து நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இருக்கேன். நான் ஸ்கேனர் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனும் மந்த்லி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பைசெல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் ஆகும். மோர் தென் 1% யாராவது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நமக்கு இமீடியட்டாக வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி பல்க் டீலு, பிளாக் டீலில் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். FII, DII, FPI இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேசிஸ்லையும் நமக்கு அப்டேட் ஆகும். பட் ஆனால் அது நிறையா டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது உங்களுக்கு நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் அதை பார்த்துட்டு போய் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இறங்கிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து அதை பண்ணுறது வந்து சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்காது. ஸோ அதனால் நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் தான் அது பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு ஏரோ மார்க் பிளாட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நார்மல் வால்யூம் சார்ட் இருக்கு இல்லைங்களா? வால்யூம் சார்ட்டில் வந்து நம்ம வால்யூம் வந்து 50 மூவிங் ஆவரேஜ் வந்து அதில் பிளாட் பண்ணியிருக்கோம் வால்யூம் சார்ட்டில். அண்டு அந்த ஆவரேஜை விட 5 டைம்ஸ் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக இது பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வால்யூம்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோலாம் தேவையில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். மந்த்லி சார்ட் அப்படிங்கும்போது 5 டைம்ஸ் வால்யூமே அது நல்ல ஒரு பெரிய வால்யூம் தான். ஸோ வால்யூமில் 50 மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட்லையுமே யூஸ் பண்ணலாம். ட்ரேடிங் வியூலையுமே நீங்கள் வால்யூம் கேண்டில் மேலே ஒரு மூவிங் ஆவரேஜ் பிளாட் பண்ணிங்கன்னா அதுக்கு 50 பீரியட் வச்சுட்டு அந்த 50 பீரியடோட ஆவரேஜ் வால்யூம் என்னவோ அதை விட 5 டைம்ஸ் வால்யூம் எந்த கேண்டில் வந்திருக்கோ அந்த கேண்டில் தான் உங்களோட சிக்னல் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்கேனரில் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/1/2023 கரண்ட் டேட் 24/9/2024 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் வந்த சிக்னல்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன், டேட் வைஸ் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ செல்லாம் விட்டுருங்க, பை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ ஒலக்ட்ராவில் பாருங்கள், கரெக்டாக 2023 செகண்ட் மந்த் 28/2 வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த் எண்டு காட்டுது. ஏன்னா நம்ம மந்த்லி கேண்டல்னால அந்த மந்த் பிப்ரவரி மந்தில் நமக்கு பை வந்திருக்கு. நார்மல் வால்யூமை விட அதிகமான வால்யூம் வந்து இங்கே 5 டைம்ஸ்க்கு மேலே இங்கே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி ரேலி ஆகிருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம ரேண்டமாக அப்படியே எல்லா ஸ்டாக்கும் பார்த்தே வரலாம். திரும்ப ஒலக்ட்ராவில் வந்து திரும்ப மார்ச்லேயும் வந்திருக்கு, நமக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு கேப்புக்கு அப்புறம் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதோ அந்த இடம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கு ஒலக்ட்ராவில் 2020 பார்த்தீங்கன்னா எண்டில் வந்திருக்கு 100 rupeesல. அங்கேருந்தே அது ஒரு ரேலி 9x கொடுத்துருக்கு. திரும்ப கன்சிக்யூட்டிவாக வர வால்யூம்ஸை விட நமக்கு ஒரு கேப்புக்கு அப்புறம் ப்ரையாரிட்டியாக வர வால்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா 1 year 1.5 year கேப் கொடுத்துட்டு 2023 இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் திரும்ப பாருங்க ஒரு வால்யூம் வந்து ஹெவி வால்யூம் வருது. அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணோடனே பாருங்க எப்படி ரேலி ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவாக வரதுல போனீங்க அப்படின்னா நீங்கள் மிடில் போய் என்டர் ஆயிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கேப் மினிமம் ஒரு 1 year கழிச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் எந்த இடத்துல இந்த மாதிரி வால்யூம் வருதோ அப்போ நார்மலான வால்யூம் 50 டேஸோட வால்யூம் அப்படிங்கும்போது 2 months
பாஸ்ட் 2 monthsோடது தான் நம்ம 50 days மூவிங் ஆவரேஜில் பார்க்குறோம் வால்யூம். ஸோ அப்போ 50 days மூவிங் ஆவரேஜில் இருக்க வால்யூமை விட ஆவரேஜை விட 5 மடங்கு அதிகமான வால்யூம் இந்த மந்த் வந்திருக்கு அப்படின்னாக்கா தென் இது வந்து ஒரு அப்நார்மல் வால்யூம். ஸோ இது ரீட்டைலர்ஸால பண்ணியிருக்க முடியாது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெறும் கேண்டில்லையே நம்ம பார்த்துக்கிறோம் த்ரூ திஸ் வால்யூம் அனாலிசிஸ். இங்கே போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அந்த மந்த்தில் அந்த குவார்ட்டரில் உங்களுக்கு இதில் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை தான் நம்ம சிம்பிளாக இதில் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துங்க, இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் பை எங்கே வந்திருக்கு பாருங்க, 2023 மார்ச்சில் வந்திருக்கு. அங்கேருந்து எப்படி ரேலி ஆயிருக்கு பாருங்க. கன்சிக்யூட்டிவ் வால்யூம்ல போகக்கூடாது, கேப்புக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வால்யூம் தான். இப்போ பாருங்க, இதில் எடுத்திருந்தா ப்ராஃபிட், இங்கே எடுத்திருந்தா சைட்வேஸ்ல. ஐஆர்கான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 2020ல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேயே இருந்திருக்கு. கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் கேண்டில்ஸ் பாருங்க, நிறைய இருக்கு. மந்த்லி கேண்டில் நெகட்டிவ் கேண்டில்னா நிறைய குவார்டர்ஸ் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 2022 எண்டில் செப்டம்பர் மந்த்ல நமக்கு வந்து ஹெவி வால்யூம் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி ரேலி ஆயிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ராஜேஷ் எக்ஸ்போல செல் வால்யூம், அதை விட்டுருங்க. செல் வால்யூம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஸ்டாக்ல வந்து ஹெவி செல்லிங் நடக்குதான்னு பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஹோல்டிங் வச்சிருக்கோம், அந்த கம்பெனியில ஹெவி செல்லிங் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டாக்கை பை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் 1 yearல ஹெவி செல்லிங் நடந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ராஜேஷ் எக்ஸ்போல நான் ஒரு பை எடுக்கணும்னா அதுல செல்லிங் சிக்னல் இல்லாததா இருந்ததுன்னா நமக்கு பெஸ்டா இருக்கும். ஹெவி செல்லிங் நடந்திருக்குன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுல இருந்து வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம போய் அதுல என்டர் ஆக வேண்டாம்ல. அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆவாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2023 ஜூன் மந்த்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க இருந்து எடுத்திருந்தாலும் இது வந்து பைல தான் இருக்கு. சஸ்லான் பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் வால்யூம் பிரேக் அவுட் பெரிய மேல இருந்து இது கீழே வந்துச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டாக்கு நிறைய வருஷம் இது வந்து பையிங்கே போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022ல ஒரு டைம் இங்கே வால்யூம் கொடுத்துருக்கு, அதோட ஹை பிரேக் பண்ணல. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹெவி வால்யூம் கொடுத்துருக்கு. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 11 rupees தான் உங்களோட ப்ரைஸ். இப்போ எவ்வளோல இருக்கு பாருங்க, 83ல இருக்கு. பட் இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் இது வரும்போதே நம்ம இதை வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம போய் நியூஸ்ல வந்து இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் செக் பண்றோம், டெய்லி யாரு பை பண்றாங்க, பல்க் டீல், பிளாக் டீல் தான் பாக்குறோம் இல்லைங்களா. அதை வந்து இம்மீடியட்டா நம்ம எடுத்தோம்னா அதோட டெய்லி டைம் ஃப்ரேம்ல எடுத்தோம்னா நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்மூத்தா எஃபர்ட்லெஸ்ஸா ஜென் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஹெவி வால்யூம் வந்திருக்கிறத எடுத்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல அதுல பை சைட் சிக்னல் உங்களுக்கு எது வருதோ நீங்க அதுல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ஒரு ரேலி வந்து நீங்க எடுத்துட்டு போகலாம். இப்போ பாருங்க, கொச்சின் ஷிப்யார்ட் வந்து லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே நியூஸ்ல இருந்தது. இது பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வந்து இங்க வந்திருக்கு 2022ல. திரும்ப ஒரு கேப் போட்டு 2023ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரேலி எப்படி ஆயிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஜோதி லேப், இதுவே பாத்தீங்கன்னா பாருங்க வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஜேவிஎன் எல்லாரும் பேசின ஸ்டாக் இது. இதோட இதுவுமே பாருங்க வால்யூம் இங்க வந்தது 2023ல, அதுக்கப்புறம் ரேலி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுப்ரீம் இண்டஸ்ட்ரி, இதுவுமே பாத்தீங்கன்னா இங்க பை ஹை பிரேக் பண்ணது இப்போ ப்ராஃபிட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்விஎன்எல் பாருங்க, இதுவுமே வந்து லாஸ்ட் இயர் வந்து லைம் லைட்ல இருந்த ஸ்டாக்கு. ஸோ இதோட பை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200ல கிடைச்சது, 600 வரைக்கும் 3x வந்து ஒரு 1 yearக்குள்ளேயே இது வந்து போயிடுச்சு. டாடா இன்வெஸ்டும் லாஸ்ட் இயர் வந்து நியூஸ்ல இருந்த ஸ்டாக்கு. இது பாருங்க 2021ல இருந்தே இதுக்கு 2-3 இடத்துல வந்து கொடுத்துட்டே இருக்கு. திரும்ப 1 year கேப் விட்டுட்டு இங்க இருந்தது பாருங்க. இதுக்கப்புறம் தான் இது ரேலி ஆச்சு. ஸோ இதுதான். அப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களான்னு நம்ம போய் நியூஸ்ல பாக்குறத விட இந்த மாதிரி மந்த்லி சார்ட்ல பாக்குறது மூலமா நம்ம வந்து ரொம்ப டேட்டா ஓவர்லோட் இல்லாம நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம சிம்பிளா இந்த ஸ்டாக்ல ஸ்டாண்டர்டா வந்து ஒரு வால்யூம் வந்திருக்கு, இதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு, நம்ம அப்படியே எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பாருங்க செல் ஆயிடுச்சு, ஒரு 4-5 மாசம் செல்ல தான் இருந்திருக்கு. நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு என்ட்ரி மெத்தட் டெய்லியில இருக்கும் இல்லைங்களா, அந்த என்ட்ரி சிக்னல் கிடைச்சா மட்டும் எடுத்தா போதும். இப்போ பாருங்க, இதுல பை வந்ததுன்னா அடுத்த மந்த் செல்லுல தான் இருந்திருக்கு. இது நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் என்ட்ரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த என்ட்ரி படி நம்ம எடுத்தோம்னாவே இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நம்மளால நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சிஸ்டம்ஸ் தான் நம்ம சேனல் ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிட்ட ஒரு 100 வீடியோக்கு மேலே நம்ம போட்டிருப்போம். ஸோ இன்ட்ராடே, ஸ்விங்கு, பொசிஷனல் எல்லா மெத்தட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸும் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துலேயுமே மார்க்கெட்ல பெருசாக சொல்ற ஒரு விஷயத்த சிம்பிளா நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்க உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஈஸியா எல்லாராலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.